ஃபைனலாக திருமாவளவன் ஐயா வந்து டிவிக்கு ஆதரவு தரதா இன்றைக்கி சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. அது வந்து எப்படி ஆதரவு தராருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகலேயே இருந்ததுன்னு வெளியிலிருந்து ஆதரவு தரதா அறிவிச்சிருக்காரு. அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரவு தராங்க. இப்போ இவர் திருமாவளவன் ஐயாவும் வெளியிலிருந்து ஆதரவு தராங்க. மொத்தம் 120 சீட்ஸ் வந்து இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 118 சீட்டு தேவையாக இருக்குது. அது வந்து இப்போ மொத்தம் ஆதரவு தராங்க. 120 சீட்டு வந்து 2 சீட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது ஆட்சி அமைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டிவிக்கு வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கார். அது கன்ஃபார்ம் நியூஸாக வெளியே வந்துருக்கு. ஆளுநர் மாளிகையிலிருந்து கன்ஃபார்மாக நியூஸ் வெளியே வந்திருக்கு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்க திரு ஜோசப் விஜய் கட்சியில் யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்புன்னு சொல்லி தகவல்கள் லீக் ஆகிருக்கு. அது யார் யாரும் என்னென்னு பார்ப்போம். திரு விஜய் அவர்கள் வந்து பொது நிர்வாகமும் காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை வந்து செங்கோட்டையன் அவர்களும் என் ஆனந்த் வந்து நகராட்சித்துறை, அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமார் மின்சாரத்துறை, ஆதவ் அர்ஜுனா மதுவிலக்கு அண்ட் விளையாட்டுத்துறை, ராஜ்குமாரன் ஆதி திராவிடர் நலத்துறை, முஸ்தபா அவர்கள் வந்து சிறுபான்மையினர் நலத்துறை, அருண்ராஜ் வந்து பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை. அப்புறம் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை. இப்போதைக்கு லீக் ஆகியிருக்கலாம்.